ஒரு வித்தியாசமா செம சூப்பரா இருக்கக்கூடிய கிம்பல் வித் கேமராவோட இருக்கக்கூடிய இந்த ஆஸ்மோ பாக்கெட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா ரிவ்யூ பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு மல்டி பர்பஸ் கிம்பலான iSteady Multi 3-in-1 கிம்பல் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. முதல்ல ஆஸ்மோ பாக்கெட்டோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். இதுதான் பாக்ஸ்ல ஃப்ரண்ட்லயே ஆஸ்மோ பாக்கெட்டோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரியரில் வந்து அதோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக 2 years வாரண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து அவங்களுடைய வெப்சைட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸ்க்குள்ள நிறைய அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் 2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி கனெக்டர் ஆண்ட்ராய்டு மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு ஐஃபோன் கனெக்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஐஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர் கொடுக்கல. அதனால் நீங்கள் ஆஸ்மோ பாக்கெட்டை மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் சி இருக்கிற மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா ஆஸ்மோ பாக்கெட் கொடுத்திருக்காங்க. ஆஸ்மோ பாக்கெட் வந்து ஒரு கேஸோட கொடுத்திருக்காங்க. சோ கேஸ்க்குள்ள இருக்குது, வெளியில எடுப்போம். இதுதான் ஆஸ்மோ பாக்கெட். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு கொடுத்திருக்க கேஸ்மே நல்ல குவாலிட்டியான ஒரு கேஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே கொண்டு போகிறதுனாலும் இந்த கேஸ்லேயே வச்சு ஆஸ்மோ பாக்கெட்டை ஈஸியாக கொண்டு போயிடலாம். அது போக இந்த ஈஸியாக அந்த மாதிரி கையிலேயே கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் இந்த டேக் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஆஸ்மோ பாக்கெட்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் பில் பார்த்துட்டு வந்துருவோம். இதை வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் பில் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்லேயே பில் பண்ணியிருந்தாலுமே நல்லா குவாலிட்டியாக பில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் நிறைய டைம் வந்து கீழே போட்டிருக்கிறேன். எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தா கூட இது வரைக்கும் இது வந்து உடையல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு செம்ம குவாலிட்டி அப்படினே சொல்லலாம். இதுல பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மேல வந்து கிம்பலோட கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கேமரா தான், அந்த கேமராவை தான் நம்ம கிம்பலா யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே அந்த சிங்கிள் கேமரா தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைலோட கனெக்ட் பண்றதுக்கான கனெக்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆண்ட்ராய்ட்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஐபோன்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே ஒரு சின்ன எல்இடி கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷனுக்காக. பக்கத்திலே மைக் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் வந்து ஆன் பண்றதுக்கு, ஆஃப் பண்றதுக்கு, உள்ள வந்து பல விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பட்டன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு, போட்டோஸ் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் வந்து எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைடில் வந்து மெமரி கார்டுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 256 GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணும். பாட்டம்ல வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் பிளேஸ்மெண்ட்ஸ். இதோட டிசைன் அண்ட் பில்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா டிசைன் பண்ணிருக்காங்க. 114 கிராம் தான் இருக்குது. ரொம்ப கம்பாக்டா டிசைன் பண்ணிருக்காங்க. நல்ல குவாலிட்டியா டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு செம சூப்பரான டிசைன் அப்படினே சொல்லலாம். அடுத்ததா இதோட கேமரா. இதுல வந்து ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. சிங்கிள் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வைட் ஆங்கிள் அப்படினா 80 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் வியூ சப்போர்ட் பண்ணுது. சோ கம்மி தான், ஒருத்தர் 2 பேர் நின்னு வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நீங்க வந்து வைட் ஆங்கிள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து கிடைக்காது. இதோட வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். மினிமமா 1080 ல ஷூட் பண்ணிக்க முடியும். 25 FPS ல 25, 30, 50, 60 இந்த மாதிரி FPS வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, தாறுமாறா இருக்கு அப்படினே சொல்லலாம். இன்டோர்ல வந்து ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. இன்னும் லைட்டிங் கம்மியா இருக்கிற இடத்துல வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாய்ஸ் இருக்குது, பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. ஒரு வீலாக் பண்றவங்க யூடியூபர்ஸ்க்கு அவுட்டோர்ல வீடியோ குவாலிட்டி செம சூப்பரா இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இதுல போட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்டோர் போட்டோ குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது. போட்டோஸ்மே இன்டோர்ல வந்து அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, நாய்ஸ் இருக்குது. இன்னும் லோ லைட்ல எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. இதுல ப்ரோ மோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நைட் மோட்ல எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன்ல எடுத்தாலுமே போட்டோ வந்து நாய்ஸோட தான் இருக்குது, அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. ஓவராலா அவுட்டோர்ல வந்து வீடியோ குவாலிட்டி, போட்டோ குவாலிட்டி ரெண்டுமே செம சூப்பரா இருக்குது. நீங்க சாம்பிள்ஸ் பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான குவாலிட்டி கொடுக்குது. இதுல வந்து வீடியோ வந்து 16:9 லைன் ஷூட் பண்ணிக்க முடியும், 9:16 லைன் ஷூட் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த டைரக்ஷன்ல யூஸ் பண்றோமோ அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வீடியோ ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. இது போக பனோரமா, டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன் இந்த மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ அதுலயுமே இதுல நீங்க வீடியோஸ், போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியுது. இதுல முக்கியமா 3 மோட் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. FPV மோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த FPV மோட் மூலமா நீங்க ஃபாஸ்டா மூவிங் ஆகிற ஆப்ஜெக்ட்டையும் ரொம்ப சூப்பரா வீடியோ எடுக்க முடியுது, நல்ல குவாலிட்டியாவே எடுக்க முடியுது. அதே மாதிரி நீங்க டிராவல் பண்றீங்க, வேகமா பைக்ல போறீங்க, இல்ல கார்ல போறீங்க, வேற ஏதாவது ஒரு இதுல டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்லயும் வீடியோ வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துக்க முடியுது இந்த FPV மோட் மூலமா.
அதுக்கப்புறம் லாக் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிம்பலை வந்து உங்களுக்கு எந்த பொசிஷன்ல தேவையோ அந்த பொசிஷன்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபிக்ஸடா இருக்குது. அதன் மூலமா சிங்கிளாவே நீங்க ஈஸியா வீடியோ எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாலோ மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஃபாஸ்ட் ஃபாலோ ஸ்லோ ஃபாலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாலோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபாஸ்டா ஸ்லோவா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபாலோ மோட் செட் பண்ணிட்டு நீங்க ஒரு பிளேஸ்ல வச்சீங்க அப்படின்னா நீங்க வாக் பண்ணிட்டே வீடியோ எடுக்க முடியும். அது ஈஸியா உங்களை ஃபாலோ பண்ணிக்க முடியும். அது போக ஆப்ஜெக்ட்டையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட் ஃபாலோ பண்றது வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இல்ல. இருந்தாலுமே நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கா நின்னு அந்த ஃபாலோ பண்றதுங்கிறது பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ரொம்ப சூப்பராவும் இருக்குது. சிங்கிளாவே இத ஒரு பிளேஸ்ல ஆன் பண்ணி வச்சிட்டு ஃபாலோ மோட எனேபிள் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம வாக் பண்ணியே வீடியோ எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. இதுல டிஸ்ப்ளே வந்து 1 இன்ச் டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சின்ன டிஸ்ப்ளே தான். இருந்தாலுமே டச் மூலமாவே நம்ம எல்லாத்தையுமே ஆபரேட் பண்ணிக்க முடியுது. ரைட்ல இருந்து லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படினா கேமரால வந்து போட்டோ எடுக்க போறோமா இல்ல வீடியோ எடுக்க போறோமா பனோரமா மோடா என்ன மோட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்க முடியுது. அதுல 30 fps 60 fps அந்த மாதிரி சூஸ் பண்ற ஆப்ஷன் நிறைய கொடுத்திருக்காங்க. அப்படியே லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படினா நம்ம எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துக்க முடியும். டாப்ல இருந்து பாட்டம்க்கு ஸ்வைப் பண்ணோம் அப்படினா செட்டிங்ஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல இருந்து நீங்க டாப்க்கு ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா கேமரா ஃப்ரண்டா பேக்கா சென்டர் பண்றது இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓவராலா டச் மூலமாவே நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அது போக இதுல ஆட்டோ மோட் மேனுவல் மோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இன்டோர்ல லைட்டிங் கம்மியா எடுக்கிற இடத்துல மேனுவல் மோட் மூலமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படினா போட்டோஸ் வந்து கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டில கிடைக்குது. இந்த டிஸ்ப்ளே சின்னதா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த சென்டர்ல கொடுத்திருக்க கனெக்டர் மூலமா நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணி உங்க மொபைல் மூலமாவே கேமரா இது எல்லாத்தையுமே ஆபரேட் பண்ணிக்க முடியும். உங்க மொபைல் மூலமாவே போட்டோஸும் எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து DJI Mimo அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படினா ஈஸியா கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அது போக இதுல வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் மூலமா டிஃபரண்ட் டிரான்சிஷன் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி அதன் மூலமா வீடியோஸ் போட்டோஸ் இதெல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பரா ஸ்டேட்டஸ் வச்சுக்க முடியுது. சோ ஓவராலா இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இதோட பேட்டரி கெபாசிட்டி 875 mAh கொடுத்திருக்காங்க. ஓரளவு டீசென்ட்டான பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். நீங்க கண்டினியூஸா ஃபுல் ஹெச்டில வீடியோ ஷூட் பண்றீங்க அப்படினா ஒரு 2 மணி நேரம் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல நீங்க கண்டினியூ பண்ணனும் அப்படினாலுமே பவர் பேங்க் மூலமா சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு கண்டினியூஸா வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோ ஷூட் பண்ணும்போதே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இதையுமே கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்க முடியுது. அதனால எந்த டைரக்ஷன்ல வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கிம்பல் மூலமா ரொம்ப ஈஸியா நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுது. சிங்கிளாவே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. இதோட சார்ஜிங் டைம் 10 வாட் சார்ஜர்ல சார்ஜ் பண்றீங்க அப்படினா 70 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. சோ 70 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது. ரொம்ப வேகமாவே சார்ஜ் ஆயிடுது அப்படினே சொல்லலாம். ஓவராலா இதுல இருக்கக்கூடிய பெஸ்டான விஷயங்கள் என்னென்னன்னு பாப்போம். ஒரு டிஃபரண்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பில் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா பில் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஈஸியா ஆபரேட் பண்ணிக்க முடியுது. சிங்கிளாவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. ஒரு யூடியூபரா இருக்கீங்க ஒரு வீலாகரா இருக்கீங்க அப்படினா இது வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். அதுவும் லைட்டிங் இருக்கிற இடத்துல ரொம்ப சூப்பரான வீடியோ குவாலிட்டி கொடுக்குது. இதுல நல்லா இல்லாத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து சில நேரம் வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுது. ஃபோக்கஸ்ல இருக்கதா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சா இல்ல எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத இந்த சின்ன டிஸ்ப்ளேல வந்து நம்மளால பார்க்க முடியல. ஒவ்வொரு டைமும் மொபைலை கனெக்ட் பண்ணி செக் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இதுல அதுக்கப்புறம் இதுல வந்து ஜூம் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. என்ன இருக்குதோ அதை அப்படியே தான் வீடியோ போட்டோஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி வைட் ஆங்கிள் 80 டிகிரி ஃபீல்ட் வியூ தான் இருக்குது. அதனால ஒருத்தர் 2 பேர் நின்னு தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல நீங்க எடுக்கணும் அப்படினா அதுக்கு தனியா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இந்த ஆஸ்மோக்குன்னு தனியா டிவைஸ் விக்கிறாங்க. அந்த டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. அது போக இதை யூஸ் பண்ணி நம்ம தண்ணிக்குள்ளேயும் வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தண்ணிக்குள்ள வீடியோ எடுக்கணும் அப்படினா அதுக்கும் தனியா டிவைஸ் வாங்கணும். ஒரு கேஸ் வாங்கணும். வாட்டர் ப்ரூஃப் கேஸ்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய அக்சஸரீஸ் வாங்கினா தான் நிறைய ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி ஜூம் பண்றதுக்கும் தனியா லென்ஸ் விக்கிறாங்க. அந்த லென்ஸை வாங்கி நீங்க இதுல ஃப்ரண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா அப்போ வந்து ஜூம் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். சோ டிஃபரண்ட் டைப் ஆஃப் லென்ஸ் கிடைக்குது. சோ இந்த மாதிரி நிறைய அக்சஸரீஸ் கிடைக்குது. அந்த அக்சஸரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படினா இதை வந்து பெஸ்டா யூஸ் பண்ணலாம். இருந்தாலுமே இதுல கொடுத்திருக்கிற ஃபீச்சரே ரொம்ப பெஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்வேன். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா இது ஆன் பண்ணி வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இது வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சது. கண்டினியூஸா ரொம்ப நேரம் வீடியோ ஷூட் பண்றோம் அப்படினா ரொம்ப ஹீட் தெரியுது. சோ ஒரு நல்ல ஹீட்டை வந்து நம்ம கையிலேயே உணர முடியும். அந்த அளவுக்கு இது ஹீட் இருக்குது. ஹீட்டை வந்து பெரிய அளவுல இது வந்து ரெடியூஸ் பண்ணல. இந்த ப்ராப்ளம் வந்து இதுல பெரிய அளவுல இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ இருந்தாலுமே ரொம்ப சூப்பரா இருக்காது. கண்டினியூஸா வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபைனலா இதோட பிரைஸ் இன்னைக்கு அமேசான்ல 28,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அமேசான்ல அப்பப்போ பிரைஸ் மாறிட்டே இருக்குது. 23,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க பாக்கும்போது என்ன பிரைஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. இது ஆஃப்லைன்ல இதை விட கம்மியான பிரைஸ்க்கும் அவைலபிளா இருக்குது. ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ ஓவராலா இந்த ஆஸ்மோ பாக்கெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆஸ்மோ பாக்கெட் வந்து யூடியூபர் வீலாகர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிங்கிளா வீடியோ ஷூட் பண்றவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல பெஸ்டா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டிஃபரண்டான லேட்டஸ்டான கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.